ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து இந்த சைனீஸ் நமக்கான செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே சின்ன ஃப்ளாஷ்பேக்கோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராலாம் செட் பண்ணுறான். தென் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அப்படியே பால்கனிலேருந்து கீழே விழுந்துடுறான். ஹீரோயினி பதறி அடித்து போய் எட்டி பார்த்து அந்த பையன் கீழே விழுகிற மாதிரி ஆக்ஷனை போட்டு மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ்லாம் பண்ணுறான். ஸோ அதை பார்த்து எமோஷ்னல் ஆகி நம்ம ஹீரோயினுமே அந்த ப்ரப்போசல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோயினி அவங்க 2 பேருமே போலீஸ் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்கா. ஸோ அதை எடுத்து முடிச்சக்கப்புறம் இவங்க 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நாங்கள் ஒன்றும் அப்போலாம் தப்பு பண்ணல, நாங்கள் ஸ்கிரிப்ட் படிக்க தான் வந்தோம், நான் ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. பட் போலீஸ் வந்து அவங்க கேட்குற கொஸ்டினாக கேட்குறாங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு இவங்க 2 பேருமே விட சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களுமே சரி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நடந்ததை நீங்கள் வெளியே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட சொல்லிட்டு வெளியே வராங்க. இப்போ ஹீரோவுமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரூம்க்கு வரான். பார்த்தா ஹீரோனி தூங்கிட்டு இருக்கா. ஸோ போய் பக்கத்தில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணுற மாதிரி போகிறேன். டக்குன்னு ஹீரோயினி வந்து அவள் கையை வச்சு இவன் மூக்குலேயே ஒரு இடி இடிச்சிது, அப்படியே தூக்கத்தில் இடிக்கிற மாதிரி. அவனுமே சரி எதுக்கு ரொம்ப நம்ம அப்படியே திரும்பி படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். இப்போ பார்த்தோம்னா அந்த சென்னை இருக்கா இல்லையா, அவள் வந்து ஹீரோக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனால் ஹீரோ எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இரு நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு வேலையை பார்த்து விட்றா. தென் அதுக்கப்புறம் ஹீரோயினி வந்து அந்த டின்னர் பார்ட்டியில் வந்து ஹீரோ கன்னத்தில் கிஸ் பண்ணியிருப்பாள். ஸோ அப்போ மற்றவங்களோட ரியாக்ஷன்லாம் செக் பண்ணும்போது யாருமே அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சென்னை பார்த்தோம்னா இப்போ உட்காந்து அதெல்லாம் நினச்சி செம்மையாக வயிற்றுச்சப்பட்டுருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஒரு விஷயத்த நினச்சி பார்த்துட்ருக்கா. என்னென்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிருப்பா. அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. ஸோ அவங்க வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அவன் வந்து நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா காசையுமே இழந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு வந்து அந்த லாயர் சொல்கிறாங்க இல்லை மேடம் எப்படின்னாலும் உங்களோட பாதி ப்ராப்பர்ட்டி நீங்கள் அவருக்கு கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு செம ஷாக் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே அழுத்திட்டுருக்கா. நீ எனக்கு எவ்வளோலாம் பண்ணியிருந்த, உனக்கு அதை விட டபுளாக பண்ண போகிறேன் அப்படின்லாம் மனசில் நினச்சிட்டு அப்படியே தூங்கிட்டுருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயினி கையில் கத்தியோட அவன் மேலே ஏறி உட்காந்து அப்படியே குத்த போகிற மாதிரி கிட்ட ஸ்லோ மோஷனில் போகிறா. அந்த நேரம் பார்த்தா அவன் கண்ணை திறக்க ஐயோ என்னடி பண்ணுற, என்னை விட்டுறிடி அப்படின்ற மாதிரி கத்துறான். உடனே அவன் வந்துட்டு நீ என்னவே ஏமாத்திட்டால, உனக்கு எப்படி ஏமாத்த மனசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கத்தியை வச்சு குத்த போகிறா. உடனே அவன்ட்டு நான் தெரியாமல் பண்ணுறேன் விட்டுரு அப்படின்ற மாதிரி கத்துறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் சும்மா தான் நடித்தேன், நீ நடிப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஆமாம் நீ என்ன ரியலாகவே ஆக்ட் பண்ண, என்ன பண்ண எனக்கு தெரியாமல் எதுவும் தெரியாமல் ஸ்கூலுக்கு எதுக்கு மோனியா நடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் தான் அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் ஒரு ஆக்டர் தானே அதனால தான் அப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி எப்படியோ சமாளிச்சிடறான். இப்போ வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கீழே வந்திருக்காங்க. ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம நியூவாக ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல. ஸோ அதுக்கு ஹீரோயினியை நான் சென்னை இன்ட்ரடியூஸ் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க அவனுமே வந்துட்டு அவங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குல்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு சரி அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு எப்படிப்பா தெரியும், அவங்க ஓன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அப்படின்ற மாதிரிலாம் நடிப்பு போடுறான். ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை நீங்கள் 2 பேரும் அதில் ஆக்ட் பண்ணும்போது க்ளோஸாக இருப்பீங்க, ஸோ மக்கள் அதை பார்த்து எதுவும் தப்பாக சொல்லிட்டு என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்க இப்போல்லாம் ஆக்டிங்கை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸாக நடித்தாலும் எல்லாருமே அதை வந்துட்டு ஜஸ்ட் குட் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க, எந்த ஒரு கவலையும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. ஏன்னா நேற்று வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால அவங்க கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ நீங்கள் பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ன்றனால உங்களுக்கு ஃபைனோட முடிச்சு விட்ருவோம், இல்லாட்டினா தண்டனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபைனை வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. தென் இதுக்கப்புறம் அவன் எங்கே போகிறான்னா அந்த கேங்கை மீட் பண்ணுறதுக்காக ஒரு காஃபி ஷாப் போயிருக்கா. அங்கே அந்த கேங் வெளியே வரும்போது கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இல்லை நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு பேச வச்சுருக்கா. ஸோ கேங் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா அன்றைக்கி எதுக்கு நீ எனக்கு மெசேஜ் அனுப்புன, அதுவும் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு தான் என்னை ஏமாத்துறான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். நீங்கள் எப்படி மேம் கண்டுபிடிச்சிங்கன்ற மாதிரி கேட்க ஏன்னா அங்கே நாங்கள் இருந்தது உனக்கு மட்டும்தான் தெரியும், ஸோ அது நீ தான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் என்னை சீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ ஏன் ஈஸியாக ஒரு வழியையும் காட்டினேன்,
அதாவது அன்றைக்கி காலர் ஐடியை வந்துட்டு கேப் விட்டு சேவ் பண்ணுறது, கேப் விடாமல் சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீ வேண்டுக்கும்னே தான் அப்படி சொல்லியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. சொல்லப்போனால் இது எல்லாத்துக்குமே நான் உனக்கு தேங்க்யூ தான் சொல்லணும். ஏன்னா உன்னால தான் நான் அந்த உலகத்துலேருந்து தப்பிச்சு ஓடியான்ட்டேன். இல்லாட்டினா பொய்க்கு மேலே போய் சொல்லி என்னை நல்லா ஏமாற்றி விட்டுருப்பாங்க. அன்றைக்கி அவனை சென்னோட பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை, நான் மாறிட்டேன். இப்போ அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்க போகிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கூட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுமே வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக பேசுது. இல்லை மேடம், எல்லோரும் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். அண்ட் நம்ம நினச்ச கேமில் வந்துட்டு நம்ம எப்போயுமே ஜெயிக்க முடியாது இல்லையா, அப்பப்போ அடி விழுந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஹீரோயினை ரொம்பவே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஹீரோயினுமே அவளை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. தென் அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட கம்பெனியில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினே வந்துட்டு அவள் புதுசாக எடுக்க போகிற ட்ராமாவில் ஒரு லீட் ஆக்ட்ரஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்காக ஆடிஷன்லாம் வைக்கும்போது அங்கே சென்னும் வந்திருக்கா. ஸோ அவளை பார்த்ததும், என்ன சென் இங்கே என்ன பண்ணுற, நம்ம தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு, நீ எதுக்கு ஆடிஷன்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தேன்னா நானே உன்னை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருப்பேனே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா ஹீரோயினி. ஸோ அவள் வந்துட்டு, ஓ இல்லை பரவாயில்ல, நான் ஆடிஷன் ட்ரை பண்ணியே வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப சிரிச்சு பேசியிருக்கா. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தோன்னே வயிறு எரியுது. ஹீரோயினோட அசிஸ்டண்ட் வந்துட்டு, இல்லை நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பேராக பிரிஞ்சுக்கங்க, ஏன்னா 2 ரோலாக நடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பேராக பிரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த சென்னைக்கு மட்டும் யாருமே கிடைக்கவே இல்லை. எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினி வந்து சொல்லியிருப்பாள், நம்ம 2 பேரும் க்ளோஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் போது, போ அவங்க கூடயே சேர்ந்து நடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை தனியாக ஒதுக்கி விட்றாங்க. ஸோ அவள் வந்துட்டு பொறாமல் பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. தென் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினுமே அந்த ஆடிஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே நல்லா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சென் வரா, ஆனால் அவள் கூட யாருமே இல்லைன்னும் போது சரி நானே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினி போயிட்டு ஃபஸ்ட்டு 3 அரை பலார்னு விட்டு அப்படியே அவளுக்கு இருக்கிற கோவத்தை எல்லாத்தையுமே சென் மேலே காட்டிடுறா. சென்னைக்கிட்ட வந்துட்டு ஆக்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு, சாரிப்பா நான் அந்த ஆக்டிங்கில் முழுங்கிட்டேன், அதனால தான் அப்படி நடந்துருச்சு, வலிக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணம்லாம் தேய்ச்சி விட்டுட்ருக்கா. அவளுமே நல்லா நடித்து கொடுத்துட்டா. அதாவது உண்மையாகவே அடி வாங்கி அந்த ஒரு தப்பு தெரிஞ்சால் என்னென்னலாம் நம்ம உளருவோமோ அந்த மாதிரி சென்னெல்லாம் பேசி வச்சுட்டா. ஸோ அவளவே ஹீரோயினியாக செலக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ சென்னை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, நியூ ட்ராமாக்கான ஹீரோயின் ஒய்ஃப் ரோல் வந்துட்டு இந்த சென் தான் நடிக்க போகிறான்ட்டு. ஸோ ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு ஒரு லேடி கேட்குறாங்க, அது ஹீரோவை பார்த்துட்டு, இந்த மாதிரி உங்களோட உண்மையான ஒய்ஃபை பிடிக்குமா இல்லை இந்த சென்னை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு உடனே அவங்க 2 பேரையுமே எனக்கு ஒரே மாதிரி அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணிடுறான். பட் இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் வந்துட்டு என்னமோ பண்ணி எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட ரியாக்டே பண்ணாமல் அவட்டுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிட்டு இருக்கிறா. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீரோ பையன் வந்துட்டு அவளோட கன்னத்துலேயே கிஸ் பண்ணிவிட்டு, டார்லிங் நீ எப்போ இந்த ஸ்கிரிப்டை முடிப்பேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இதில் நடிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். அவன் போனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ எடுத்து அவள் கன்னத்தை நல்லா வலிச்சு தொடச்சி போட்டுடுறா. தென் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வந்துட்டு, இவங்க 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்களே, இவங்களை ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஹீரோவும் அந்த சென்னும் வந்துட்டு ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து சென்ட் பண்ணி விட்டுறா. இதை வந்து ட்ரெண்டாக்கி விடுங்க அப்படின்ற மாதிரியும் இன்ஃபார்ம் பண்ணி விட்டுறா. இந்த விஷயம் கூட தெரியாமல் இந்த ஹீரோ பையன் வந்துட்டு சென்னோட வீட்டில் செம்மையாக மஜா பண்ணிகிட்டு இருக்கான். தென் அவனுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் மாதிரிலாம் வருது, இந்த மாதிரி ஹீரோவும் சென்னும் ஒன்றா இருக்கிறாங்க, தென் அதுக்கப்புறம் போலீஸ்லாம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஹீரோயினி ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பா இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்துட்டு பிளர் பண்ணி போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க 2 பேரும் பார்த்துட்டு, ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, யார் இப்படிலாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு செம்மையாக பயந்து போயிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்துட்டு மெசேஜ் மாதிரி வருது. அது என்ன மெசேஜ்னா, இந்த மாதிரி நீங்கள் மட்டும் நான் கேட்ட அமௌண்ட்டை தரலைன்னா உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோவை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், அதாவது உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்குல்ல, அதை வந்து எனக்கு வந்து 5 மில்லியன் காசு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இவங்க வந்து பயந்து போயிடுறாங்க, என்னது 5 மில்லியனா, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கு 24 மணி நேரம் தான் டைமு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டைமை செட் பண்ணி விட்டு போயிடுறான். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறதுனே புரியாமல் ரொம்பவே குழம்பி போயிட்டு இருக்கும்போது அப்போ இந்த சென் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன், பேசாமல் நம்ம ஹீரோனிக்கிட்ட கேட்டால் என்ன, அவள் நீ கேட்டால் கண்டிப்பாக தருவா, வேறு யாருமே நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் போய் அவட்ட கேட்டு பார்க்குறேன், ஆனால் அவள் கொடுப்பாளான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, இருந்தாலும் நான் கேட்டு பார்க்குறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த பணம் கேட்டு மிரட்டினது எல்லாமே நம்ம ஹீரோயினி தான். ஸோ இப்போ கூட நம்ம ஹீரோக்கு வந்துட்டு
இன்னும் 16 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜெல்லாம் வருது ஹீரோக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அவன் வந்துட்டு ஹீரோயினி எனக்காக ஒரு 5 மில்லியன் மட்டும் தர முடியுமான்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்துட்டு என்னது 5 மில்லியனா எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ அதுக்கு வந்து அவன் வந்து முழிக்கிறான், என்ன சொல்கிறதுனே தெரியாமல். அதுக்கு வந்து அவள் சொல்கிறான், இல்லை நீ தாராளமாக எடுத்துக்கோ, நம்ம 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆச்சு, எல்லாமே உனக்கும் எனக்கும் தானே, ஸோ உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அசால்ட்டாக விட்டுறா. ஸோ அவனுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு, இவளுக்கு நாமத்தை போட்டுற வேண்டியதான்ற மாதிரி ரொம்பவே தேங்க்யூ என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்ற மாதிரி லவ் டைலாக்லாம் விட்டுட்ருக்கேன். தென் நாளைக்கே வந்துட்டு அந்த கேட்ட அமௌண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சென் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அப்படின்ற மாதிரி. இப்போ சென் ஒரு ஐடியா கொடுக்குறேன், என்னென்னா இந்த மாதிரி பணத்தை நம்மளால் மொத்தமாக போட முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம் அப்படின்ற மாதிரி பேசு. தென் அதுக்கப்புறம் அந்த ட்ரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் வச்சு இது யார் யூஸ் பண்ணுறா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிப்போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வருது, இந்த மாதிரி காசு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வந்துரு 4 மணிக்கா அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. ஸோ அதை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் ஒரு ஐடியாவை போடுறாங்க. தென் அதுக்கப்புறம் அவனுமே மாஸ்க்லாம் மாட்டிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ செக்இன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அந்த பேக் எடுத்து வந்துட்டு ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டு போகிறான். கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்கும்போது ஒரு க்ளீனிங் பண்ணுற லேடி வந்து அந்த பேக் எடுக்கிறாங்க. ஸோ உடனே ஹீரோ போயிட்டு அந்த பேக்கை வந்துட்டு நீ தான் எங்களை ஏமாத்துறியா வைக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த லேடியை பிடிச்சி கத்திட்டு இருக்கிறான். அந்த லேடி வந்துட்டு இல்லை சார் நான் வந்து க்ளீன் பண்ணுற லேடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவனுமே அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வெறும் வெள்ளை பேப்பராக இருக்குது, காசு எப்படியோ எடுத்துட்டாங்க போல். இவன் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினி அங்கேருந்து அந்த செக்இன் ஆஃபீஸராக வேஷம் போட்டிருப்பா. ஸோ அந்த வேஷத்தெல்லாம் அப்படியே களைச்சிட்டு மாசாக நடந்து வந்துட்டுருக்கா. ஆக்சுவலாக செக் பண்ணிட்டு இருக்கும் போது இவ தான் அந்த பேக்கவே மாற்றிட்டு அந்த காசை எடுத்து போயிட்டுருப்பா. இப்போ ஹீரோயினி காரில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் கேங் கிட்ட அந்த பேக்கை கொடுக்குறா. அவளுமே பணம் இருக்கா என்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. என்னென்னா இந்த சென் வந்து ஹீரோ கிட்ட ஒரு ஐடியா கொடுத்துருப்பால, இந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சு இவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்ற மாதிரிலாம் கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து இந்த கேங் பொண்ணு கேட்டிருப்பா. தென் அதுக்கப்புறம் ஹீரோயினி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ஐடியாவே அவங்க போட்டிருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்னா இந்த கேங் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு மேடம் இது உங்கள் பணம் தானே, எதுக்கு நீங்களே இப்படி ஏமாற்றி வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது என்னோட பணமாக இருந்துச்சு, இப்போ என் பணத்தை பயன்படுத்தின மாதிரி இருக்குல்ல, ஸோ அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆக்சுவலாக இவளோட சொத்தை பாதி தரணும் இல்லையா, ஸோ அதை மீன் பண்ணி கூட இவள் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது பர்சனலாக. தென் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவள் வந்து ஒரு ஆஃபீஸருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க 2 பேரோட ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்குது, நான் அதை சென்ட் பண்ணுறேன், அதை வந்து வைரல் ஆக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த கேங் வந்துட்டு ஏன் மேடம் காசும் வாங்கியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு, இன்னும் எதுக்கு அந்த ஃபோட்டோலாம் வைரல் ஆக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இனிமே தான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது, நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா அந்த ட்ராமாக்காக நிறைய பேர் மணியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஃபோன் போட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஏஜென்ட் தான் வந்து எல்லாருமே சமாளிச்சிட்ருக்கா. இப்போ சென்னுக்கும் ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா ஆல்ரெடி பணத்தை எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ மான மரியாதை எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நம்மளை ஏமாத்தினவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் குழம்பி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ட்ராமாக்கான டைரக்டர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி ஹீரோ கிட்ட தான் பேசுகிறாரு. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை இந்த ரூமர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்க மணி எல்லாத்தையுமே நீ தான் தரணும்னு சொல்லி பயங்கரமாக திட்டி விட்றாரு. இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினி ஃபோன் வழியாக கேட்டுட்டு தான் இருக்கா. தென் அதுக்கப்புறம் ஹீரோயினி என்ன பண்ணுறான்னா அவளோட ரூமுக்கு போயிட்டு ஒரு 2 புக்கு எடுத்துகிட்டு அப்படியே லைவ் ஆரம்பிக்கிறா. அதில் வந்துட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு 2 புக்கை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன், இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாரு, என் ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவில் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா கேங்கை வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த ஏஜென்ட் என்ன சொல்கிறான்னா இனிமேல் உங்களுக்கு அந்த ஹீரோயினி தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், அவன் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாலே போதும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த ஏஜென்ட் சொல்கிறா. தென் அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான் நான் இன்னும் ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, என்ன பண்ண போகிறேனோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினி லைவ் போயிட்டுருக்கால. ஸோ அந்த கமெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை சீட் பண்ணுறாரு, அதை நீங்கள் பார்க்கலையா வைக்கலையான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினியும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓ அப்படியா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோன் எடுத்து அந்த நியூஸை பார்க்க
பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ஐயோ இது இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவ்லேயே அழுதுகிட்டே அப்படியே பாத்ரூம்க்கு ஓடி போயிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிறா சும்மா ஆக்டிங்காக. இப்போ அப்படியே கமெண்ட்லாம் பாஸ் ஆகுது, எதுக்கு ஹீரோ இப்படிலாம் பண்ணா வச்சான்னு சொல்லிட்டு அப்படியே கொந்தளிச்சு போயிடுறாங்க மக்கள் எல்லாருமே. இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இது எதுவுமே தெரியாமல் இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கேங் உள்ளே ஓடி வந்துட்டு மேடம் இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன தெரியுமா போயிட்டுருக்கு, நம்ம ஹீரோனி லைவ் வந்திருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்டில் வந்துட்டு ஹீரோ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போட்டு விட்டாங்க போல். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனி லைவ்லேயே அழுதுகிட்டே எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஸோ இப்போ மக்கள் எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. அப்படியே பேட் கமெண்ட்டாக பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியாலேயும் அப்படி தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லும்போது சரி நீ அதை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கோ. இப்போ ஹீரோனிக்கிட்ட நம்ம என்ன சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இவங்க எல்லாருமே குழம்பு போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் ஹீரோனிக்கு கால் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணும்போது ஹீரோனி ஃபோனே எடுக்கல. ஸோ ஒருவேளை தூங்கிட்டா போல், நான் அவட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயினி வரா. எல்லாருமே சமஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு இங்கே பாரு ஹீரோயின், இங்கே நடக்கிற ரூமர்ஸ் எல்லாமே உண்மை கிடையாது. ஆக்சுவலாக அன்றைக்கி நீ ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்கிட்டேன். நான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. ஸோ நான் அங்கேருந்து போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீ அதெல்லாம் நம்பாதராமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆளுமே வந்துட்டு சரிங்க நான் உங்களை நம்புகிறேன், இவளையுமே நம்புவேன், எனவே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, நீங்கள் எனக்கு இப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை என்னால் வந்து முழுசாக சரி பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஸ் மீட் கிட்டே சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணணும்னா நீங்கள் 2 பேரும் வர ட்ராமாவில் ஒன்றா நடிக்கக்கூடாது அண்ட் உங்கள் 2 பேருக்குள்ளே டச்சே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க. ஆனால் அந்த ஏஜென்ட் வந்துட்டு ஆமாம் பேசாமல் அப்படி கூட பண்ணலாம், இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்கு அது ஒன்று தான் வழி, இப்போதைக்கு நம்ம சென்னை வந்துட்டு அந்த ட்ராமாலேருந்து தூக்கி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சென்னோட மூஞ்சியே மாறி போயிடுது, ஏன்டா அப்படிலாம் எனக்கு மட்டும் நடக்குதுன்ற மாதிரி. ஸோ ஹீரோவும் வந்துட்டு எனக்கும் இதில் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறான். இப்போ ஹீரோவும் சென்னும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஹீரோ, இப்போ நடக்கிற எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஹீரோனி இன்ன வரைக்கும் லைவே வந்ததில்லை, ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா, அதுவும் இந்த டைம் பார்த்துட்டு ஒருவேளை இது எல்லாத்துக்குமே காரணம் அவளை தான் இருப்பாளோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு சொல்கிறா இல்லை நம்ம தான் அவளை ஏமாற்றிருக்கோம், அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அவள் நம்மளை வந்து தண்டிச்சிருக்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக அவள் வந்து ப்ரெஸ் மீட்டை சொல்லி நம்மளை காப்பாற்ற தான் போகிறா, அவள் அப்படிலாம் பண்ணுறா இல்லை, அவள் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளுமே வந்துட்டு சரி நீ சொல்கிறன்றனால நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் அங்கேருந்து போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு ஹீரோவும் ஹீரோயினியும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோ வந்துட்டு அவன் மனசில் வந்து ஹீரோயினி நம்மளுக்காக இவ்வளோலாம் பண்ணுறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவளை போய் ஹக் பண்ணுறான். அவளும் வந்துட்டு சரி நான் போய் உங்களுக்காக சாப்பாடு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சூப் வைக்கிறா. அதை ஒரு வாய் தான் எடுத்து வைப்பான், அதில் சரியான உப்பு, ஏன்னா வேணுக்குன்னே உப்பு அள்ளி அள்ளி கொட்டுறா, எல்லாத்தையுமே டபுளாக போட்டு அதை ஹீரோக்கு கொடுக்கவும் அவன் வந்துட்டு இது என்னடா சாப்பாடுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்போ ஹீரோயின் வந்துட்டு கேட்குறா என்ன சாப்பாடு நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை சூப்பராக இருக்குது, நான் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல் பவுலுமே சாப்பிட்டு முடிச்சிடுறான். ஹீரோயினி அதை பார்த்து மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ கேங் இருக்கா இல்லையா, அவன் வந்து மிஸ்டர் ரூ வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வந்திருப்பா. அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வந்து மிஸ்டர் ரூ படிக்கும்போது அதில் நிறைய மிஸ்டேக் இருக்கும் போல். ஸோ அந்த மிஸ்டேக்னால கேங் ஒர்க் பண்ணுற கம்பெனி மிஸ்டர் ரூக்கு 2 மில்லியன் அந்த காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே கேங்க்கு வந்துட்டு அச்சோ சார் சாரி சார் நான் வந்து தப்பாக பண்ணிட்டேன், நான் போய் ரீகரெக்ட் பண்ணி கொண்டு வரேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அதனால் வேலை கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல். ஸோ அதுக்கு வந்துட்டு மிஸ்டர் ரூ சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என் கூட 1 நைட் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணு, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு வந்துட்டு இல்லை சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்கிறா. இப்போ ஹீரோனி சைடு பார்த்தோம்னா ஹீரோனி தூங்கிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் ஹீரோ என்னை விட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டு இருக்கிறா. ஹீரோ வந்துட்டு முழிச்சு பார்த்துட்டு இவன் என்ன நம்ம பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்கா, நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சென்கிட்டேருந்து கால் வருது. பட் அவன் அந்த கால் அட்டன் பண்ணாமல் அப்படியே படுத்து தூங்கிடுறான். இப்போ ஹீரோனி கண் முழிச்சு பார்க்குறா, ஏன்னா அவன் வந்து சும்மா அப்படியே ஆக்டிங்காக போடுறா ஹீரோவுக்கு முன்னாடி. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ப்ரெஸ் மீட்டும் நடக்குது. ஹீரோயினுமே வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறேன். அப்போ ஹீரோ வந்துட்டு ஆமாம் எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது, ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ சென் வந்துட்டு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அழுத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறா. தென் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ அப்கமிங் ட்ராமாவில் நடிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். அப்படியே அழுத்துட்டு இருக்கிறேன். அப்போ ஹீரோயின் எந்திரிச்சு வந்துட்டு அவளோட தலையை தடவி கொடுத்துட்டு அழுகாத சென் எல்லாமே சரியாயிடும்,
சென் வந்துட்டு உங்ககிட்ட மொட்டி போட்டு மன்னிப்பு கேட்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிடுறா. சென் உடனே அடிப்பாவி நான் எங்கடி அப்படிலாம் சொன்னேன்ற மாதிரி அவன் மூஞ்சியே பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் மொட்டி போட்டு எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்குறான். அங்கே வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருமே வந்துட்டு சென்னை பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. சென்னுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. இப்போ கேங்கை பார்த்தோம்னா அவளோட ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க வைக்கிறதுக்காக நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவன் முன்னாடி வந்து நிற்கிறா. பட் அவன் வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. திடீர்னு அவனுக்கு வந்து கால் வருது, ஏம்மா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே வீட்டை விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் கேங்க்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் மாதிரி வருது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்த மிஸ்டர் வு தான் 8 மணிக்கு இந்த ஹோட்டலுக்கு இந்த ரூமுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி மெசேஜ் போட்டுட்ருக்காரு. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஹீரோயினிக்கு கால் பண்ணி சொல்லுவோமா வேணாமான்னு சொல்லிட்டு அவளோட கான்டாக்ட் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. இப்போ கேங்கோட ஹஸ்பண்டை பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு இருக்கிறான். குடிச்சதுக்கப்புறம் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு கேங்கை பிடிக்கவே இல்லை, அவளை வந்து நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன்டா பிடிக்கலன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கு அவள் கூட வாழ்ந்து வாழ்ந்து போர் அடிச்சு போச்சு. ஸோ நானும் இப்போ என் பிஸ்னஸில் நல்லபடியாக வந்துட்டேன், நான் வேறு பொண்ணை பார்க்க போகிறேன், ஆக்சுவலாக இவ்வளோ பாவம்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாளாக வச்சுருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ ஹீரோவை பார்த்தோம்னா காருக்குள்ளே வந்து உட்காரான். அப்போ பார்த்தா பக்கத்தில் சென்னு உட்காந்துருக்கா. நீ எப்படி என் காருக்குள்ளே வந்துன்ற மாதிரி கேட்கும்போது சென் வந்துட்டு சொல்கிறா, என்கிட்ட தான் ஸ்பேர் கீ இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி எதுக்கு இங்கே வந்துன்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்காக வந்துட்டு நம்ம காலையில் ப்ரெஸ் மீட்டில் தானே பார்த்தோம், அதுக்குள்ளே உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அதை பற்றி பேசாதீங்க, எனக்கு அதை நினச்சாலே செம்ம காண்டாகுது, இதை வந்து வேணுக்குமே ஹீரோயினி பண்ணுறான்னு தான் தோணுது, ஏன்னா மொட்டி போட வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும், இப்போ நீ அப்படிலாம் பண்ணுறனால தான் உன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி மக்கள் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம நெக்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாமே முடியட்டும், எனக்கு பிஸ்னஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, ஸோ கொஞ்ச நாள் ஆகட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவளை அங்கேயே இறக்கி விட்டு அப்படியே கிளம்புறான். இந்த பக்கம் மிஸ்டர் ரூவை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வந்து ரூமை தேடி போயிட்டுருக்காரு. என்னோட மீல் எங்கடா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா மிஸ்டர் ரூவோட ஒய்ஃப் அங்கே இருக்காங்க. அவங்க வந்துட்டு, டே என்ன காரியண்டா பண்ணி வச்சுருக்க, என்னவே ஏமாற்ற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு மொத்துன்னு மொத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, கேங் இருக்கால அவள் வந்து ஹீரோயினிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புன்ற மாதிரி சொல்லிடுவா. ஸோ இவளுமே எடுத்து அனுப்பும் போது அந்த மெசேஜை வந்து ஹீரோயினி மிஸ்ஸஸ் வூக்கு அனுப்பிச்சி விட்ருவா. ஸோ அதை பார்த்து தான் மிஸ்ஸஸ் வூ அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம மிஸ்டர் வூக்கு செம்ம ஷாக்கு கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் அடியையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோயினியும் கேங்கும் வந்துட்டு ஷாப்பிங்க்கெலாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோயினி கேங்க்காக ஒரு சின்ன நெக்லஸ் மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறா. அது வந்து, நீ என்னை வந்து இவ்வளோ பெரிய கண்டத்துலேருந்து காப்பாற்றி விட்ருக்க, ஸோ அதுக்காக நான் ஏதாவது உனக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகான ட்ரெஸ்ஸு அப்புறம் நெக்லஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறா. தென் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு டின்னருக்குமே போகிறாங்க. இப்போ ஹீரோ காரில் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு கால் வருது. ஸோ அதை அட்டன் பண்ணும்போது, என்னது கண்டுபிடிச்சிட்டிங்களா, அப்படியா யார் அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே செகண்ட் எபிசோடுமே முடியுது. ஸோ இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ட்ராமாக்கான நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ பாய், லவ் யூ.